எங்கள் அப்பா விவசாயி, படிக்காதவங்க. தம்பி, நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உன்கிட்டருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா, உலகத்தில் நீ எங்கே போனாலும் அது போகாதும்பாங்க. நம்ம எல்லாருக்கும் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னாங்கன்னு நான் நினச்சேன். அதனுடைய உண்மையை இப்போது உணர்கிறேன். எப்படி தெரியுமா? இங்கே என்னை அறிமுகப்படுத்தினார்களே, காவல்துறை உயர் அதிகாரி, காக்கி உடையினுடைய அளவு, பெற்ற பதக்கங்கள் மார்பகத்தை அலங்கரித்தன, அது எதுவுமே இப்போது என்னிடம் இல்லை. ஆனால் நண்பர்களே, நான் கற்ற கல்வி என் தந்தை சொன்னதைப் போல பொருள் புரிந்து படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் முன் சிறப்பு விருந்தினராகவும் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுபவனாகவும் இருக்கின்றது. அதுதான் படிப்பினுடைய மேன்மை. அலெக்சாண்டர் மாசிடோனியா பட்டணத்தில் அரண்மனையில் நின்றுட்டு இருக்கான். மக்கள் சாரி சாரியாக வருகின்றார்கள். தன்னை பார்க்க வர்றாங்கன்னு நினைக்கிறான். ஒருத்தன் கூட அவனை திரும்பி பார்க்கல, நேராக போயிட்டுருக்கான். தளபதியை கூப்பிட்டு கேட்கின்றான், எங்கடா போகிறான்? உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர் நான், ஏன் நாட்டு மக்கள் என்ன பார்க்காம? டயோஜனிஸ்னு ஒரு பெரிய தத்துவ ஞானி இருக்கார், அவரை பார்க்க போகிறாங்க. அவன் யாரை எனக்கு தெரியாமல் அழைச்சிட்டு வாங்க. தளபதி குதிரை எடுத்துகிட்டு போகிறான். அப்போ தாமஸ் ஆல்வா எடிசன் பிறக்கல. இது எரிகின்றதே, பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பெல்லாம் வரல. கூரை வீட்டிற்கு முன்னால் சூரிய ஒளியிலே புத்தகத்தை திறந்து வைத்து டயோஜனிஸ் படித்து கொண்டிருக்கின்றார். நடந்த நிகழ்வு. போய் கூப்பிட்றான். யார் கூப்பிட்டான்னு கேட்குறான். அலெக்சாண்டருங்கிறான். எதுக்குண்ணா? உன்னை பார்க்கணுமா? நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லலையே அப்படின்னு சொன்னான். இல்லை, அவர் உன்னை பார்க்கணுமாண்ணா? அப்படின்னா அவனை வர சொல்கிறாங்க. போய் சொன்னால் தலை போயிடும், வேறு வழி இல்லை, போய் சொல்கிறான். கொஞ்சம் கூட கோவப்படாத அலெக்சாண்டர் தன்னுடைய குதிரையை எடுத்துக்கொண்டு போய் அந்த குடிசைக்கு முன்னால் நிறுத்துகின்றான். படித்து கொண்டிருந்த புத்தகத்திலிருந்து முகத்தை திருப்பாமல், என்னுடைய புத்தகத்திலே சூரிய ஒளிப்பட்டு அதன் மூலம் நான் படித்து கொண்டிருப்பதை குதிரையினுடைய நிழல் மூலமாக மறைக்கின்ற முட்டாளே, சற்று அகன்று நில்கிறான். யார்? அலெக்சாண்டரை. குதிரையை தள்ளி நிறுத்திட்டு இறங்குறான். இவனும் எந்திரிக்கிறான். என்ன வேணும்னு கேட்குறான். ஒரே கேள்விதான், உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டர் நான், நீ இந்த குருசை வீட்டில் உட்காந்து புத்தகத்தை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்க, என்ன பார்க்காம உன்னை பார்க்க ஏண்டா வர்றான்னு கேட்டான். என்ன பதில் தெரியுமா? உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவன் நீ, என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா நான். உன்னுடைய வாளின் கூர்மையினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடானு கோடி பேர், என்னுடைய நூலின் கூர்மையினால் வாழ்க்கையை அடைந்தவர்கள் அதற்கு மேல் அதிகமானவர்கள். அதனால் தான்டா என்னை பார்க்க வரான். அலெக்சாண்டர் நின்று சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டான். இந்த கல்வி நமக்கு என்னத்தை தரும்? ஒழுக்கத்தை தராத கல்வியும் படிப்பு என்னத்தை தரும்? பெரியவங்களாயும் படிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்? ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கத்திலும் சமுதாயத்தினுடைய முன்னேற்றமும் ஒழுக்கத்தின் பால் பட்டது. அத்தனை பேர் ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறோம், இருக்க முடியலையே. வெளியிலே தெரிந்தால் மானம் போய்விடுமே, மரியாதை போய்விடுமே, என்ன ஆகுமோ என்று பயத்தோடு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்னமும். என்ன செய்ய வேண்டும் அதற்கு? ஒரு அதிகாலை பொழுதிலே எழுந்து நெஞ்சிலே கை வைத்து நாம் செய்கின்ற தவறுகள் என்ன, அதை விட்டொழிக்க வேண்டியதனுடைய அவசியம் என்ன, நம்முடைய சிந்தனை சிதறல் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எதிலே முன்னேற வேண்டுமோ அதிலே மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு என்ன வேண்டும்? நாமவே செய்து கொண்டால் இதை சொல்லித் தருவதற்கு ஒரு பெரிய ஞானியோ நானோ வேறு யாருமோ தேவையில்லை. சிறப்புடை மரபின் பொருளும் இன்பமும் அறத்து வழிபடும். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்கான். ஒரு முறையான வழியில் வர்ற செல்வம் தாண்டா உனக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தரும்ட்டான். ஈன்றாள் பசிகாண்பாள் ஆயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் வினைனா. பெற்ற தாய் பசியோடு இருந்தால் கூட தப்பான விலைக்கு போகாதரண்டா. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள்னா, முறையாக உழைச்சி வந்த பொருள் மட்டும்தாண்டா உனக்கு வெற்றி தரும். உழைப்பின் வாரா ஒரு பெரும் செல்வமும், ஒழுக்கமில்லா உயர்பெயர் அறிவும், மனச்சான்றில்லா மணமகிழ் போகமும், மனிதநேயமற்ற அறிவியல் வளர்ச்சியும், தியாகம் சிறிதில்லா இறை வழிபாடும், நெறியில் நீங்கிய வாணிபம், கொள்கையில்லா அரசியல், இவை அனைத்தும் வீணே 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 என்பதை தெரிந்து கொள்வதற்காக படிக்க வேண்டும். சரி, நல்ல ஒழுக்கம் இருக்கு, வாழ்க்கையில் அடுத்த படிக்க போகணும், அதுக்கு வேற என்ன வேணும்? லட்சியம்னு சொல்கிறாங்களே என்ன? Without clearly defined goals, you are like a brain surgeon operating with a blind fold on. ஒரு நரம்பு அறிவியல் சிகிச்சை நிபுணர் கண்ணை கட்டிட்டு ஆப்ரேஷன் பண்ண போனால் எவ்வளோ பெரிய திறமையாளர் இருந்து என்ன பண்ண போகிறோம் நினச்சி பாருங்க. அப்போது எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்குமோர் இலக்கு வேண்டும், உயிர்க்கது தூண்டுகோல் போகலாம். எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் வாழ்க்கையில் அவன் ஜெயிக்கணும்னா
அவனுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு தூண்டுகோல் வேணும். மனோன்மணியம் சுந்தரனார், நீ துப்பாக்கியை எடுப்பதற்கு முன்னால் குறியை நிர்ணயித்துக்கொள், அம்பை எய்வதற்கு முன்னால் உன்னுடைய இலக்கை நிர்ணயித்துக்கொள். குறிபார்க்காத துப்பாக்கியும் இலக்கினை சென்றடையாத அம்பும் வீணானது மட்டுமல்ல, விபரீதமானது. அப்படின்னா உங்கள் லட்சியம் எப்படி இருக்கணும்?